ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து சண்டேங்க. ஸோ இன்னைக்கு வந்து நார்மல் டேவா இருக்க போது நாளையில இருந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அதோட வீடியோ அடுத்தடுத்து வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் காலையில எப்பவும் போல காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்னு யோசிக்கும் போது ஸோ சிம்பிளா தான் வந்து பண்ண போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து சண்டே இல்லையா? ஸோ பிரெட் வேற இருந்தது. நல்லா ப்ரௌன் பிரெட் தாங்க. பால் ஒரு சைடு காய்ச்சிட்டு பிரெட் வந்து ஒரு சைடு வந்து டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காஃபி வந்து போட்டுட்டு ஆம்லெட் வந்து எப்பவும் போல முட்டை, பச்சை மிளகா, வெங்காயம். பச்சை மிளகா வந்து நிறைய போட்டா எங்களுக்கு பிடிக்கும், இங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ உப்புலாம் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு எப்பவும் போல வந்து ஆம்லெட் போட்டு எடுத்துக்க போறோம். வெயிட் லாஸ்ல இருக்கும்போது இந்த ஆம்லெட் இதெல்லாம் சாப்பிடலாமான்னா சாப்பிடலாம். ஆயில் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? ஆம்லெட் போட்டு எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி அதில் பட்டர் அப்ளை பண்ணிட்டு காஃபி வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் இப்படி கொடுத்தாச்சு. எனக்கு வந்து நேற்று நைட் வச்ச சாதம் இருந்ததா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை லெமன் ரைஸ் மாதிரி தாளிச்சிட்டேன். லெமன் ரைஸ் தான் தாளிச்சிட்டேன் சிம்பிளா. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கே ஒரு 11 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை ஒரு ஆம்லெட்டை வச்சு சரி சாப்பிடணும்னு தோணுச்சு, சாப்பிட்டேன். இருந்தாலும் ஓரளவுக்கு சாப்பிட்டேன், அதுக்கு மேலே சாப்பிடவும் முடியல. ஸோ அதெல்லாம் சொல்லுவோம்ல, இந்த வெயிட் லாஸ் டயத்தில் வெயிட் லாஸ் டயத்தில் நமக்கு இதெல்லாம் வந்து அப்படியே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். ஆனால் இப்போ நம்ம சாப்பிடும்போது அது வந்து ஒரு மாதிரியா இருந்ததுங்க. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு தம்பியை வந்து டியூஷன்ல விட்டுட்டு வந்தெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அவர் வந்து பாருங்களேன், நானே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஓடிட்டு இருக்காரு பாருங்க. அவரை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு எப்பவும் போல நான் வந்து டீ வந்து இஞ்சி போட்டு இன்னைக்கு வந்து காலைல பண்ணி கொடுப்போம் இல்லையா? ஸோ அது வந்து லேட்டாக தான் கொஞ்சம் வந்து போட்டு கொடுத்தேன். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து லேட்டாக தான் சாப்பிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ அதனால 2 பேருக்கும், அம்மாச்சிக்கும் மாமா 2 பேருக்குமே வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன். இன்னைக்கு வந்து ஈவினிங் போல கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தலையெல்லாம் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு. ஸோ ஒரே தான் வந்து தலையாவே குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்ல வந்து குளிர் ஆயிடும். ஸோ அதனால ஸோ அதுக்கப்புறம் சரி மிஷின்ல துணியை போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு மிஷின்ல போய் துணியை வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா சமையல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உலைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை களைஞ்சு எப்பவும் போல நான் வச்சு விடுவேன்ல, ஒன்னா வந்து வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து சரி சிம்பிளா சாம்பார் வந்து பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மசூர் தால் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் தான் இருந்தது, துவரம் பருப்பும் கொஞ்சம் தான் இருந்தது. அதையும் போட்டுட்டு கொஞ்சம் வந்து பாசி பருப்பும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாம்பார் வச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொரக்காய் இருந்தது, கேரட் 2 கத்திரிக்காயும் கடந்ததா. ஸோ அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சிடல. வெண்டைக்காய் பொரிச்சிடலாம்னு நினைச்சேன். வெண்டைக்காய் பொரிக்கிறதுக்குலாம் அப்புறம் டைம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வேற மாதிரி பண்ணிக்கலான்ட்டு மாத்திட்டேன். ஸோ சாம்பார் ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். காய்கறி எல்லாமே, சொரக்காய் எல்லாமே, புளியும் கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டேன். சாம்பார்ல புளி கரைச்சி ஊற்றினாதான் நல்லா இருக்கும். ஸோ அதனால அந்த பருப்பெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் சொரக்காய், கேரட், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து சாம்பார் தூள் வந்து கடையில் வாங்கினது, தேவையான உப்பு, புளியை கரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே குக்கர்ல வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு சோறு வந்து வெந்துருச்சு. சரி அதை கையோட வடிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு அதை வந்து வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் குக்கரும் இந்த சைடு வந்து விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா தான் அங்கே காலிஃபிளவர் நேற்று பண்ணிட்டு கொஞ்சம் வந்து வச்சிருந்தேன், மிச்சம் இருந்தது. ஸோ அதை வந்து எப்பவும் போல சுடுதண்ணியில மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு இந்த 65 மசாலா இருக்குல்ல, அது போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃபிளவர் 65 மாதிரி அதான் சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். சிக்கன் 65 மசாலாலே வந்து பாத்தீங்கன்னா உப்பெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ எதுவுமே ஆட் பண்ணல, அவ்வளவுதான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டேன், தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணி. ஸோ அதுல வந்து நம்ம சுடுதண்ணில போட்டு எடுத்தோம்னா காலிஃபிளவர் மஞ்சத்தூள்லாம் போட்டு அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஸோ இதை அப்படியே வந்து டைரக்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் வந்து சரி அப்பளம் பொரிச்சுக்கலாம் சாம்பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பளத்தை வந்து எப்பவும் போல இட்லி சட்டியில வந்து நிறைய வந்து பொரிச்சு வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க வந்து அடுத்தடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அப்பளம் பொரிச்சுட்டு அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலிஃபிளவர் 65 போட்டு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த எண்ணெயில வந்து போட்டு எடுத்துடுறது. ஒரே இதுல வேலை முடிச்சிடும் இல்லையா? சாம்பாருக்கு அப்பளமும் நல்லா இருக்கும், இந்த காலிஃபிளவர் 65 நல்லா இருக்கும். ஊறுகாய் அந்த மாதிரிலாம் வச்சு செஞ்சு சாப்பிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பாரை வந்து கடுகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பெருங்காயத்தூள்லாம் சேர்த்து தாளிச்சு வந்து கொட்டிட்டேன். வரமிளகா தாங்க இல்லை, ஸோ அதனால ஸோ அதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டி முடிச்சாச்சு சிம்பிளா. வெங்காயமும் இதை சேர்த்து தாளிச்சுக்கலாம். நான் அதெல்லாம் சேர்க்கறது இல்லைங்க, குழம்புல அதை வேக வைக்கும் போதே போட்டோம் இல்லையா? அதனால
கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியதான். சூப்பர் சிம்பிள் சாம்பார் ரெடி. நல்லா இருந்ததுங்க உண்மையாவே. ஸோ புளி கரைச்சி கொஞ்சம் சேர்த்தனாங்க டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்படிதாங்க சூப்பர் பிளேட். ரொம்ப சிம்பிள் மெனு, ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? எல்லாரும் வச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு பேக் பண்ணிட்டு, எவ்வளவு வெயில் மட்டும் போடுதுன்னு பாருங்க பின்னாடி. அதுக்கப்புறம் சரி நானும் வந்து சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டேன். செம்ம டேஸ்டியா வந்து இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கையோட எப்பவும் போல பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்து எடிட்டிங் வேலை தாங்க பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி 4:30 போல இருக்கும், டைம் ஆயிடுச்சு. நாங்க வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பொங்கல் வச்சுட்டு போலாம்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து அரிசி கொண்டு வந்திருந்தோம். இது வந்து குத்துன அரிசின்னு சொல்லுவோம்ல, இதுதான். சரி அது வந்து நம்ம நிலத்துல விளைஞ்சது. ஸோ அதை கொண்டு போய் அதுல வந்து பொங்கல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நல்லா நிறைய தடவை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர்னா 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல தண்ணி சேர்த்து ஒரு 3.5 கிளாஸ் தண்ணி வச்சு நான் வந்து குக்கர்ல வந்து விசில் எடுத்துக்கிட்டேங்க, ஒரு 2-3 விசில். அதுக்கப்புறம் சரி டைம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வெந்துருச்சு சூப்பரா. அதுல வந்து பால் வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா இருக்கும். ஆனா சிம்பிள் பொங்கலுங்க, டேஸ்ட் இது ரொம்பவே நல்லா இருந்தது. குக்கர்ல சீக்கிரமா வச்சு விட்டுட்டேன். ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் வந்து நல்லா நுணுக்கி எடுத்திருந்தேன். இது சுத்தமான வெள்ளம்ன்றதால நான் டைரக்டா சேர்த்துக்கிறேன். இதுவே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தூசியா தெரிஞ்சுன்னா நீங்க வந்து பாகு எடுத்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து யூபில இருந்து கொண்டு வந்தது, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஆஃபீஸ்ல இருந்து. ஸோ நல்லா இருந்தது இது. ஸோ அதை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு இடையில நான் ஒரு குர்த்தியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து நெய்யில நிறைய முந்திரி பருப்பு நிறைய நெய் போட்டு சூப்பரா வந்து அதுல வந்து பொரிய விட்டுட்டு அப்புறம் நம்மளோட பொங்கல் சூப்பரா ரெடியா இருக்கு பாத்தீங்களா? அவ்வளவுதாங்க. இதுல வந்து அப்படியே நம்ம வந்து சேர்த்துட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்டியா இருந்துச்சுங்க. எல்லாருமே நல்லா விரும்பி வந்து சாப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பொங்கல் வந்து டக்குன்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இனி வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பணும். எந்த கோயில்னா இந்த பக்கத்துல நான் சொல்லுவேன் இல்லையா, துர்கா கோயில், இங்க உள்ள நார்த் இந்தியன் கோயில் தான். ஆனா அது அம்மாச்சிக்கே ஒரு 30 வருஷமா அது வந்து ரொம்பவே டச்சிங்கான கோயில். ஸோ எங்களுக்குமே அது வந்து ஒரு வீடு மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சக்கரை பொங்கல் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம கோயில் கொண்டு போறதுக்காக எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம மாடியில நம்ம சாமி வச்சிருக்கோம்ல வீட்டுல, அங்க போயும் கொஞ்சம் நாங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டுல இருந்து கிளம்பணும். ஸோ இதுக்கப்புறம் பாக்ஸ்ல போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சிம்பிளா ஒரு மேக்கப் பண்ணிட்டாச்சு. ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து தம்பியும் வந்து அவர் பாருங்களேன் ஜாக்கெட் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டாரு. வீட்டுல எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து கிளம்பணும். அம்மாச்சி எல்லாருமே, அம்பாச்சி அப்புறம் தம்பி எல்லாம் வந்து அங்க பாருங்களேன் போயிட்டு இருக்காங்க. ஆட்டோ கிடைக்கல. ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போய் அப்புறம் ஆட்டோ பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாக்கிங் பண்ணிட்டு பேசிட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு மாதிரியாவே இருந்தது மனசுக்கு. ஸோ கோயில் தான் நம்மளோட ஒரு இதுவே. நான் அந்த அம்மன் கோயில் வந்து துர்கா கோயில் வந்து ஒரு சென்டிமெண்டான கோயிலுங்க. ஸோ அதனால அங்கேயே வந்து போயிட்டு சூப்பரா வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் நாங்க. அங்க போய் வந்து கும்பிட்டோம். ரொம்ப கொஞ்சம் இருட்டு ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லைட்டா தான் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன், பாருங்க. நல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். ரொம்ப சின்ன கோயில் தான், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. எங்களுக்கு ரொம்பவே அந்த திருப்தியா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அங்க சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துட்டு ஆட்டோ பிடிக்கிறதுக்காக வந்தாச்சு. அப்புறம் அந்த கோயில்ல இருந்து இன்னொரு கோயிலுக்கு இங்க வந்து சங்கர மடம்னு சொல்லிட்டு இருக்குங்க நம்ம வீட்டுக்கிட்ட, அந்த சி பிளாக் பக்கத்திலேயே கொஞ்சம். அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அங்க வந்து தமிழ் கோயில் மாதிரி தாங்க, தமிழ் பாதி ஹிந்தி பாதி அந்த மாதிரி மிக்சடா அந்த கோயில் வந்து இருக்கும். ஸோ அங்க போயிட்டு நல்லா வந்து அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப சூப்பரா பாருங்க, என்ட்ரி எல்லாம் பாருங்களேன் நம்ம ஊர்ல உள்ள மாதிரியே வச்சிருக்காங்க பாருங்க, கோபுரம் எல்லாம். ஸோ மிக்சடா இருக்கும் இந்த கோயிலு. அப்புறம் சாமி எல்லாம் நல்லா சூப்பரா கும்பிட்டாச்சுங்க. ஆட்டோ பிடிச்சி அகைன் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்க. பக்கம் தான் இது, 2 கோயிலுமே ரொம்ப பக்கம். ஆட்டோல போற அளவு தான், ஒரு 10 நிமிஷம் தான். ஸோ வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. ரொம்ப மனசுக்கு திருப்தியா வந்து இருந்தது. ஸோ அடுத்து போகும்போது கண்டிப்பா அந்த வீடியோ எல்லாம் நிறைய காட்டுறேன். அந்த கோயில எடுக்க முடியல, நிறைய அங்க எங்க போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்களா. ஸோ அப்போ பயம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அதனாலதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு லைட்டா பொங்கல் லைட்டா சூட் பண்ணிட்டு நாங்க எல்லாருமே பிரசாதம் வந்து சாப்பிட்டோம். கோயிலே சாமிக்கு படிச்சுட்டு கொஞ்சம் அங்கேயும் லைட்டா ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாச்சு. இங்க வந்துட்டு அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிள்ளைங்க விளையாண்டுட்டே அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. போகையில சாமியை காட்டல இல்லையா, இந்த மாதிரிதான் வந்து விளக்கு போட்டு பொங்கல்லாம் வச்சு படைச்சிட்டு தான் நாங்க அங்க வந்து போனோம். சூப்பரா வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு டின்னர் என்னன்னா சிம்பிளா தாங்க, சாம்பார் வச்சிருந்தோம்ல அது இருந்தது, சாதம் எல்லாமே இருந்தது.
அதுக்கப்புறம் அப்பளம் ஊறுகாலாம் இருந்தது இல்லையா, ஸோ அதெல்லாம் வச்சு இன்னைக்கு வந்து நைட்டு டின்னர் சிம்பிளா வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறல, கொஞ்சம் தேவையானது ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி இருக்கு இல்லையா, அது அப்புறம் மீன் மேக்கரு, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை எல்லாம் கொஞ்சம் வந்து ஆர்டர் பண்ணிட்டாச்சு வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு. ஆல்ரெடி காய்கறி கொஞ்சம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால வந்து ஓட்ஸ் இதெல்லாமே இருக்கு, அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு தேவையானது இப்போதைக்கு மட்டும் வாங்கி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தாங்க வெயிட் லாஸ் தேவையான பொருள் நீங்களும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, தேவையான சிம்பிளான பொருட்கள். அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு வெயிட் லாஸ் சேலஞ்சில் வந்து சந்திப்போங்க. கண்டிப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு நான் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.